மேற்குத்தர பிரதேசம் முழுவதும் கரும்பு பயிரிடுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே கரும்பு உற்பத்தி செய்கிறார்கள். கரும்புக்கு அரசனுடைய MSP தீர்மானிக்கப்பட்டு அது ஆலைகள் கொடுக்கிறது. அதை இவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2850 ரூபாய்க்கு மேல் ஒரு டன் கரும்புக்கு கிடையாது. இதை உயர்த்தி கொடுத்தால்தான் கரும்பு விவசாயிகள் பிழைக்க முடியும். 6000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு கரும்பு பாக்கி கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்று நேற்றைக்கு விவசாயிகள் சங்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. தமிழ் புலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லியவே உழுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை மீண்டும் விவசாயிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெல்லியுடைய எல்லா எல்லைகளும் முற்றுகையிடப்பட்டிருக்கு. காவல்துறை தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகள் போராட்டம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்தெல்லாம் நம்ம கிட்ட உரையாடுறதுக்காக தற்சார்பு விவசாயிகள் சங்கத்துடைய பொறுப்பாளரும் அகில இந்திய விவசாயிகள் இயக்கமான SKM உடைய பொறுப்பாளருமான திரு கி.வே. பொன்னையன் அவர்கள் நம்மளோட உரையாட வந்திருக்காங்க. வணக்கம் தோழர். ஏற்கனவே விவசாயிகள் இதே மாதிரி ஒரு நீண்ட நாட்கள் போராட்டத்தை டெல்லியில நடத்துனாங்க. அந்த போராட்டம் சில பேச்சுவார்த்தை, சில கோரிக்கைகள் நிறைவேற்றுவதன் அடிப்படையிலையும், சில கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலையும் முடிவுக்கு வந்தது. அப்ப ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்னெல்லாம், அது அதுல எதெல்லாம் நிறைவேற்றப்படாமலேயே இன்னும் இருக்கு. அந்த போராட்டம் எப்படி நடந்துச்சு? நான் உங்களோடு உரையாட வந்திருப்பது தமிழ்நாடு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்று சொல்லுகிற SKM அமைப்பின் மாநில செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவனாக நான் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் தற்போது நடைபெற்று வருகிற போராட்டமானது SKM என்கிற ஒரு அமைப்பு ஆளும் வர்க்கத்தினுடைய சூழ்ச்சியின் காரணமாக SKM கட்சி சார்பற்றது, நான் பொலிட்டிக்கல் என்பதாக ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலம் சில குழப்பங்களை உருவாக்க முயற்சித்தார்கள். அப்படித்தான் இந்த போராட்டம் தொடக்கத்திலே கருதப்பட்டது. ஆனால் ஆளும் வர்க்கத்தினுடைய சூழ்ச்சிகளுக்கு மாறாக 2 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினுடைய துரோகத்தால் தொடர்ந்த மக்கள் இயக்கங்களால் கொந்தளித்து போயிருந்த விவசாயிகள் அவர்களாகவே கிளர்ந்து தன்னெழுச்சியாக ஒரு பெரும் படையாக டெல்லியை நோக்கி வந்துவிட்டார்கள். நாங்கள் சார்ந்திருக்கிற SKM அமைப்பு நாளை மறுதினம் 16ஆம் தேதி தான் அகில இந்திய அளவிலான தொழிலாளர் சங்கங்களோடு இணைந்த ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடனடியாக தங்களுடைய உத்திகளை மாற்றிக்கொண்டு யார் விவசாயிகளுடைய கோரிக்கைக்காக போராடினாலும், அதுவும் குறிப்பாக டெல்லி போராட்டத்திலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசோடு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே எடுத்து போராடுகிற காரணத்தினால் இன்றைக்கு அனைத்து செய்தி ஊடகங்களிலும் SKM அமைப்பினுடைய தலைமையில இருந்து ஒரு அறைகூவலை விட்டிருக்கிறார்கள். முதலில் கோரிக்கைகளுக்காக ஒன்றுபட்டு நிற்போம், ஆளும் அரசனுடைய அடக்குமுறையை அனுமதிக்க மாட்டோம், விவசாயிகளின் மீது போரை தொடுக்காதே, அனைவரும் ஒன்றிணைந்து நிற்போம் என்ற அறைகூவலை விடுத்ததோடு 16ஆம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்திலும் அனைவரும் இணைவோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நான் இந்த செய்திக்கு வருகிறேன். அது அனைவருக்கும் தெரியும். 3 வேளாண் சட்டங்கள் என்பது ஒரு கோரிக்கையாக முதன்மையாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அத்தோடு பல கோரிக்கைகள் அன்றைக்கு முன்வைக்கப்பட்டது. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட களத்தில் இந்த போராட்டத்தின் காரணமாகவே மாண்டு போனார்கள். அதை கடந்து லக்கிம்பூர் கேரியில் அஜய் மிஸ்ரா கேரி என்கிற அந்த இணையமைச்சருடைய நேரடி வழிகாட்டலில் அவருடைய மகன் கார்களை கொண்டு வந்து போராடி கொண்டிருந்த விவசாயிகளின் மீது ஏற்றி ஒரு ஊடகவியலாளர் உட்பட 4-5 பேரை கொலை செய்ததை நாடு முழுவதும் இந்த இயக்கம் எடுத்து சென்றது. அந்த சாம்பல் எல்லாம் எல்லா கடலிலும் சங்கமாக கலைக்கப்பட்டது. அந்த லக்கிம்பூர் கேரி தியாகிகளுக்கு அவர்களுடைய உயிர் பலிக்கு மாற்றாக
அந்த அஜய் மிஸ்ரா உடனடியாக மத்திய இணையமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு போராட்டத்திலே முதன்மையான கோரிக்கையில ஒன்று. அதற்கடுத்து மிக முக்கியமான கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லுகிற விளை பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையைத்தான் கேட்கிறோம், அதிகபட்ச ஆதார விலை அல்ல. குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை இவர்களால் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிற இவர்கள் உண்மையிலேயே பாரத் ரத்னா விருதை மதித்தால், உண்மையிலேயே MS சாமிநாதன் விவசாயிகளுக்கு செய்ததை மதிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? காலம் காலமாக போராடுகிற, அல்லலுறுகிற, கடன்பட்டு வாழ்க்கையிலே நொந்து போய் சாகிற விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக MS சாமிநாதன் முதலீட்டு செலவோடு 50 விழுக்காட்டை சேர்த்தி C2+50 என்கிற ஒரு பார்முலாவை முன்வைக்கிறார். இதுதான் விளைபொருட்களின் விலையை தீர்மானிப்பதற்கான கொள்கை என்று முன்வைத்தது கடந்த ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே முன்வைக்கப்பட்டது. அந்த சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உறுதிமொழி கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு செய்வார்களோ. விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருப்பது அவர்களுக்கு விளைவித்த பொருள்களுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். நாங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும், அதானியை போல் அம்பானியை போல் என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. ஓடுகிற முதலீட்டை எடுக்க வேண்டும், உழைப்புக்கும் நிலத்துக்கும் வாடகை, இதுதான் C2+50. இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் மைய பிரச்சனையிலே ஒன்று. ஏன் இது வடபுலத்திலே இவ்வளவு எதிரொலிக்கிறது என்றால், பல பேருக்கு இதை பற்றிய அடிப்படைகள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டை விட ஹரியானா, பஞ்சாப், அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்துடைய விவசாயிகள் இந்த போராட்டத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இதை அதிகமா முன்வைக்கக்கூடிய காரணம் அந்த விவசாயிகளுக்கு மட்டும் அந்த தேவை ஏன் அதிகமா இருக்கு? நீங்கள் கேட்பதற்கு தான் விளக்கம் அளிக்க வேண்டி இருக்கிறோம். நாங்களும் அதைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பஞ்சாப் ஆகட்டும், ஹரியானாவாகட்டும், மேற்கு உத்தரப்பிரதேசமாகட்டும், இங்கு முழுவதும் ஒன்று மேற்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் கரும்பு பயிரிடுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே கரும்பு உற்பத்தி செய்கிறார்கள். கரும்புக்கு அரசனுடைய MSP தீர்மானிக்கப்பட்டு அது ஆலைகள் கொடுக்கிறது. அதை இவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2850 ரூபாய்க்கு மேல் ஒரு டன் கரும்புக்கு கிடையாது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை உயர்த்தி கொடுத்தால்தான் கரும்பு விவசாயிகள் பிழைக்க முடியும். 6000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு கரும்பு பாக்கி கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்று நேற்றைக்கு விவசாயிகள் சங்கம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதற்கடுத்தது ஹரியானாவிலும் பஞ்சாபிலும் நெல், கோதுமை 2 தானிய உணவு தானிய பயிர்களும் மிகுதியான அளவில் விளைவிக்கப்படுகிறது. அந்த 2 மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தில், வேளாண் பொருளாதாரத்தில் 60-70 விழுக்காட்டிற்கு மேல் இந்த 2 உணவு தானிய பயிர்களும் விளைவிக்கப்பட்டு அவை அரசு கொள்முதலின் மூலமாகத்தான் விற்கப்படுகிற நிலை இருக்கிறது. அந்த விற்கப்படுகிற அந்த கொள்முதல் செய்கிற அரசு கட்டுப்படியான விலையை கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏறி வருகிற விலைவாசி, பெட்ரோல் டீசல் விலை, வாழ்க்கை செலவுகள், வேளாண் உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்களின் விலையெல்லாம் மிக அபரிதமாக ஏறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அரசு சாமிநாதன் குழுவின் பரிந்துரைப்படி ஒரு அறிவியல் பூர்வமான கணக்கீடு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் பாரத் ரத்னா விருது கொடுத்தீர்களே சாமிநாதனுக்கு, எதற்காக கொடுத்தீர்கள்? நீங்கள் உண்மையில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள் என்றுதான் இந்தியாவில் இருக்கிற மாவட்ட அளவிலே இருந்து இன்றைக்கு தேசிய அளவில் இருக்கிற அத்தனை விவசாய இயக்கங்களும் கேட்கிறோம். அதை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இது 2. 3, அதற்கடுத்து மிக முக்கியமான பிரச்சனை,
மின்சாரத்தை இன்று இருக்கிற நிலையிலிருந்து முற்றாக மாற்றி, தொலைபேசியை எப்படி இன்றைக்கு அம்பானி அதானி இந்த நிறுவனங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அது முழுக்க வணிகமானதை போல் 2020 மின் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று கடந்த போராட்டத்தின் போது ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் போராட்டம் முடிந்தது. உடனடியாக அது இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு தேர்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே. அது கோரிக்கையில் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் நிலம் எடுக்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நில எடுப்பு சட்டத்தை ஏமாற்றி, ஒன்று அந்த சட்டத்தின் கீழே நிலத்தை எடுப்பதில்லை, வெவ்வேறு சட்டத்தின் கீழ் எடுத்துவிட்டு விவசாயிகளுக்கு நிலம் எடுப்பு சட்டம் என்றிருந்ததை மாற்றித்தான் மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்த்தல் சட்டமாக அது கொண்டு வரப்பட்டது. விவசாயிகள் நிலத்தை எடுக்கிற பொழுது அவர்களுக்கு மறுவாழ்வு வேண்டும், மறு குடியமர்த்தம் செய்யப்பட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நேர்மையாக பயன்படுத்தாமல் 2014 இருந்து மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து அதனுடைய ஆதாரமான சரத்துக்களை எல்லாம் உருவி எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு கோரிக்கையிலே அதை முதன்மையாக வைத்திருக்கிறார். குறிப்பாக நகர்ப்புறத்து நிலங்களாக இருந்தால் அதிலே 10 விழுக்காட்டை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு சார்பு செய்யப்பட்டிருக்கிற 12 கோரிக்கையிலே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்படி இந்த அரசாங்கம் எப்படியாவது விவசாயிகளை அன்றைக்கு டெல்லி முற்றுகையில இருந்து விலக்க வேண்டும் என்று கருதி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு எதையுமே நிறைவேற்றவில்லை. மாறாக எதிர் திசையிலே மின்சார சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்தியாவெங்கும் நிலம் பதிக்கப்படுகிறது. மேலும் 2 ஆண்டு காலம் சிறிதும் பெரிதுமாக தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்களை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, சம்யுக்த கிசான் மோர்ச்சா தொழிலாளர்களோடு இணைந்து நடத்துகிறது. இது ஒரு புதிய பரிமாணம். டெல்லி போராட்டம் நடக்கிற போது அதை விவசாயிகள் மட்டும் நடத்தினார்கள். அதற்கு பிறகு டெல்லியிலே பொது மேடை என்ற ஒன்றை உருவாக்கி அதிலே இந்தியா அளவிலே விவசாயிகளும் தொழிலாளர்களும் இணைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்பு இந்தியா முழுவதும் 2-3 நாட்கள் தொடர் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்படி இடைவிடாமல் இந்த கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்த நேரத்திலேதான் சரியாக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊடகங்களிலே ஒரு போரை இந்த அரசாங்கம் தொடுத்திருக்கிறது. இதுவரை வரலாற்றிலே இல்லாத வகையில் ட்ரோன்கள் மூலமாக இந்த நாட்டின் குடிமக்களான அன்னதாதாக்கள் மீது ட்ரோன்கள் மூலமாக நீ கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறாய் என்று சொன்னால் இது காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கிற போருக்கு சமமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதற்கான விலையை மோடி அரசு கொடுக்கும். ஒன்றை சொல்லி விடுகிறேன். கடந்த மாதம் வரை அயோத்தி கோயிலை வைத்துக் கொண்டு மோடி 1 மாத காலம் உலக மகா நாடகம் நடத்தினார். ஒரு நாட்டின் தலைவர், அரசு தலைவர், மதச்சார்பற்ற நாட்டின் அரசு தலைவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் கோயில் கூட அல்ல, ஒரு பிரிவின் கோயிலுக்காக விரதம் இருந்து கொண்டு ஊரூராக சுற்றி அரசு செலவில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போய் அவரே கோயிலிலே குடமுழுக்கு நடத்தி அந்த விதிகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதற்கு இன்றைக்கு நாடெங்கும் இருந்து மக்கள் இளவயமாக இவர்களுடைய ஏஜென்சிகள் மூலமாக திரட்டப்பட்டு அங்கே மக்கள் அயோத்திக்கு அழைத்து செல்லப்பட்டு மக்களை எல்லாம் இந்த ராமர் கோயில் என்ற இந்த ஒன்றை வைத்துக் கொண்டு மயக்க மருந்து கொடுத்ததை போல் செய்து கொண்டிருந்த நேரத்திலேதான் இவர்கள் தலையிலே இடி விழுந்ததை போல இந்த போராட்டம் விழுந்துவிட்டது. மோடியின் பித்தலாட்டங்களுக்கு அங்கே வடபுலத்திலே திரண்டிருக்கிற விவசாயிகள் மட்டுமல்ல, நாளை மறுதினம் இங்கே நடக்கிற போராட்டத்திலே தமிழகத்திலே எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து விவசாயிகளோடு போராட இருக்கிறார்கள். அதுவும் பொது வேலை நிறுத்தம் இப்பொழுது முழு போராட்டமாக இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சியும் பங்கெடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நாட்டினுடைய நிலைமை இங்கு மட்டுமல்ல
ஐரோப்பா நாட்டில் பிரான்சிலே விவசாயிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை இதே போல முற்றுகையிட்டு இதே போல அவர்கள் தடுப்பரணைகளை ஏற்படுத்தி உலகமே பார்த்தது. உலகமயமாக்கலுக்கு பிறகு கார்ப்பரேட்டுகளுடைய சுரண்டல் அதிகரித்து இந்த கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலி அரசுகள் மக்களை, குறிப்பாக உழவர்களை, விவசாய தொழிலாளர்களை அடியோடு நசுக்குவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு டெல்லியிலே வெடித்து கிளம்பி இருக்கிறது. இது ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி முன்னேறும் என்று நம்புகிறோம். இப்ப இந்த போராட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி ட்ரோன்கள் வழியா கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க, பல அடுக்குகளுக்கு தடுப்பரண் அமைச்சிருக்காங்க, சாலைகள்லயே ஆணிகள் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க, நடந்து வர்றவங்களுக்கு கூட கடந்து வரக்கூடாது அப்படின்னு. இப்ப விவசாயிகளை பிஜேபி அரசு இவ்வளவு மோசமா நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள்ட்ட இருந்தும் வருது. ஒரு அரசா இந்த மாதிரி இவங்களை எதிர்கொள்றது சரியா? அது ஒரு அரசு என்று சொல்லுகிற போது இந்த அரசு யாருக்கான அரசு என்பது வெளிப்படையான உண்மைகள். இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய நாட்டு மக்களுக்கு உணவளித்து ஏற்றுமதிக்கும் உற்பத்தி செய்து கொடுத்த மக்கள், பசுமை புரட்சியை செய்தவர்கள், வெண்மை புரட்சியை செய்தவர்கள், இன்று உணவு உற்பத்தியில் தன்னிறைவு ஏற்பட்டு 64ஆம் ஆண்டு பசுமை புரட்சி வருகிற போது இந்தியா முழுவதும் பட்டினி சாவுகள் இருந்தது. இந்தியா முழுவதும் போதுமான உணவுக்கின்றி மக்கள் திண்டாடிய நிலை மாறி எல்லா இடங்களிலும் டெல்லி அரசே பாரத் ரைஸ் 29 ரூபாய் என்று கொடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டிலே இலவயமாகவே கட்டணம் இல்லாமலே அரிசி கொடுக்கிற அளவுக்கு மக்களுடைய பசியை போக்கி இருக்கிற இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கடன்பட்டு கடனிலே நொந்து கிடக்கிறார்கள். அவர்கள் கடனை தள்ளுபடி என்று கேட்டு போராடினால் கடனிலிருந்து விடுதலை கேட்டோம். இதுதான் இந்த போராட்டத்தின் தொடக்கம். 2019 தொடங்கியதே கடனிலிருந்து விடுதலை, கட்டுப்படியான விலை, இதுதான் தொடக்க முழக்கம். இதை கேட்காத இவர்கள் மோடிக்கும் இந்த அதானிக்கும் அம்பானிக்கும் இன்னும் இருக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கும் லட்சங்களிலே கடன்களை தள்ளுபடி செய்கிறார்கள். திவாலாவதே இல்லை. அந்த முதலாளிகள் நடத்துகிற நிறுவனங்கள் திவாலாகி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு அம்பானி தான் இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு அம்பானியை காணவே இல்லை. முகேஷ் அம்பானி உலகத்தினுடைய பணக்கார வரிசையிலே முதல் இடங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அனில் அம்பானி என்பவர் அவ்வளவு பணங்களையும் சுருட்டி விட்டு அந்த கடனை எல்லாம் கட்டாமல் அந்த நிறுவனத்தையே தனது அண்ணனுக்கு விற்றுவிட்டு போய்விட்டார். இதே போல பல்லாயிரம் கோடி கடனை வாங்கிவிட்டு மல்லையா போன்றவர்கள் பத்திரமாக நாட்டை விட்டு போய் அங்கு வெளிநாட்டிலே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உணவு உற்பத்திக்காக, வேறு தேவைக்காக அல்ல. இந்த நாட்டில் உணவு உற்பத்திக்காக சுய முதலீடு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கடன் பெற்ற விவசாயிகள் இந்த அரசின் தவறான தொடர்ந்த கொள்கைகளால் கடனை கட்ட முடியாமல் கடன் பட்டு எங்களை கடனிலே இருந்து மீட்டெடுங்கள் என்றால் இந்த அரசு மிக அவர்களை கேவலமாக நடத்துகிறது. நீங்கள் கேட்டீர்கள் இந்த அரசின் பார்வை என்ன என்று. நான் அனைவரும் பார்க்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள் இவர்கள். முதலாளிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்கிற இந்த நாட்டின் அரசு தலைவர்கள் அவர்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கெல்லாம் ஓடோடி சென்று அவர்களை பார்த்து கட்டி தழுவுகின்றவர்கள். விவசாயிகள் வருகிற போது நாட்டிலே அவர்கள் வருகிற சாலையில் இரும்பு கம்பிகளை அடிக்கிறார்கள், இரும்பு கம்பி வலைகளை சுற்றுகிறார்கள். எதிரி நாட்டு இராணுவம் வந்ததை போல நாட்டு குடிமக்கள் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற போராடுகிற அமைதி வழி போராட்ட உரிமையின் அடிப்படையில் அமைதியான முறையில், இது கடந்த கால அனுபவம், 13 மாத காலம் ஒரு சிறு வன்முறை கூட இல்லாமல் போராடிய அதே மக்கள் அதே முறையில் உணவுப் பொருட்களோடு வருகிறார்கள். நீங்கள் இந்த நாடு அகிம்சை நாடு என்று சொல்லுகிறீர்கள், சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, எதற்காக எல்லையிலே நிறுத்தி வைத்து அவர்களை அடிக்கிறீர்கள்? என்ன ஆவேசத்தோடு விவசாயிகள் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள்.
தேசத்தின் தலைநகரம் எங்களுக்கு சொந்தம் இல்லையா? நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் அல்லவா? தேசத்தின் தலைநகருக்கு நாங்கள் செல்வோம், எங்கள் குறையை சொல்வோம், அது உலகுக்கு தெரிய வேண்டும் என்று வருகிறோம் என்றால் நீ அழைத்து பேசி இருக்க வேண்டும். இதுதான் விவசாயிகளை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அடித்து நொறுக்கி அடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விவசாய சங்கங்களை எல்லாம் பிளவுபடுத்தி ஒரு சில கைக்கூலிகளை இன்றைக்கு அரசியல் கட்சிகளிடத்திலே இருந்து ஆள் பிடிப்பதை போல பிடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். 13ஆம் தேதி தொடங்கும் போது இவர்கள் கனவு அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் இவர்கள் எதிர்பாராத அளவில் ஒரு சுனாமியை போல அந்த விவசாயிகள் இந்த மோடி அரசினுடைய, பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய கொள்கைகளால் பாதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட காரணத்தினால் விவசாய சங்கங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கொதித்தெழுந்து வந்திருப்பதனால் விவசாய அமைப்புகள் கூட தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு விவசாயிகளோடு ஐக்கியமாகி அவர்களை பாதுகாக்க நிற்கிறார்கள். எனவே நான் தங்கள் கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்லுகிறேன். இந்த அரசின் நலன் என்பது கார்ப்பரேட்டுகளின் நலன் தானே தவிர வெகு மக்களாக இருக்கிற, பரந்துபட்ட உழைக்கும் மக்களாக இருக்கிற விவசாயிகளின் மீதும் விவசாய தொழிலாளர்கள் மீதும் இல்லை என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். இப்ப இந்த போராட்டத்துக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு காங்கிரஸ் தலைவர் 14 லட்சம் கோடி ரூபாயை கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த போராட்டத்தை முழுமையா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் இருந்து கூட தமிழக முதல்வர் அவர்களும் அவர்கள் சார்ந்திருக்கிற தொலைக்காட்சிகளும் கூட இதை நல்ல முறையிலே கவனப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லை. எதிர்கட்சிகள் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரிப்பதை தவிர இனி அவர்களுக்கு அரசியல் இல்லை என்ற நிலையில் ஆதரிக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். கெஜ்ரிவால் அவர்கள் மிகவும் இன்னொரு படி மேலே போய் டெல்லியிலே இருக்கிற ஒரு மைதானத்தையே சிறைச்சாலை ஆக்குவதற்காக டெல்லி அரசு முடிவு செய்து அதற்கான நகர்வை நகர்த்திய பொழுது நான் என்னுடைய இடத்தை கொடுக்க மாட்டேன், விவசாயிகளை சிறை வைப்பதற்கு டெல்லி அரசு நிலம் கொடுக்காது, அது அவர்களின் உரிமை என்றே வெளிப்படையாக அறிவித்து இந்த அரசுக்கு சரியான பதிலடியும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் மீது தவறான கொள்கையைத்தான் கையாண்டது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம் தவிர்க்க இயலாமல் ராகுல் காந்தி அவர்கள் சில சரியான நகர்வுகளை நகர்த்தி வருகிறார். அதில் முத்தாய்ப்பாக இந்த விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரித்து அவர் களமிறங்கி இருப்பதோடு இன்றைக்கு இந்த தாக்குதலிலே காவல்துறையினுடைய குண்டடியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் படை வீரர் ஒரு சங்க தலைவர் குர்மீத் சிங் அவர்களை அலைபேசியில அழைத்து அவருக்கு ஆறுதல் சொன்னதோடு இந்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி 16ஆம் தேதி மிகுந்த ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருப்பது விவசாயிகள் பக்கம் நியாயம் இருப்பதை எடுத்து சொல்லுகிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ராமர் கோவில் அலை வட மாநிலங்கள் முழுவதும் அடிக்குது. மோடி அங்க 300 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவார் அப்படின்லாம் இந்தியா டுடே மாதிரி சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டத்தை நம்ம பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரியே இதையெல்லாம் தாண்டி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் நீங்க சொல்றீங்க. இந்த விவசாயிகள் போராட்டம், நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் தொழிலாளர்கள் இணைந்த போராட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான வாக்களிப்பாங்க, அப்படி வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு நாட்டில் ஒரு பிரிவினருக்கான கோயில். அது முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட ராமர் என்கிற அந்த அடையாளத்திற்கான வழிபாட்டு முறை என்பது மிக 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 குறைவு. அதே போல் இந்த போராட்ட களத்திலே ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் எல்லோருமே ராம பக்தர்களோ ராமனுக்காகவோ இல்லை, அப்படியும் இருக்கலாம். சீக்கியர்களை பார்க்கிறோம், பெருவாரியான சீக்கிய மக்கள்
அவர்களுக்கும் ராமர் கோயிலுக்கும் தொடர்பில்லை. அது மட்டுமல்ல, மேற்கு உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய இவர்கள் அடுத்து பாரத் ரத்னா விருது கொடுத்த சரண் சிங் அவர்களின் வெற்றியே அங்கிருக்கிற விவசாய மக்கள் ஆன முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் ஒன்றுபடுத்தி அவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து போராட்டம் நடத்தினார். இது கடந்த ஆண்டு போராட்டத்திலே முசாஃபர் நகரில் 2013 மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அவர்களை பிளவுபடுத்தி இவர்கள் அங்கு வெற்றி பெற்ற இடத்திலேதான் திக்காயத் அவர்கள் திக்காயத் வந்து அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டுகிறார். அதிலே ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள், இந்து முஸ்லிம் பாய் பாய், நாங்கள் அனைவரும் ஒன்று, அல்லாவும் ராமும் ஒன்று என்ற முழக்கம் மீண்டும் முசாஃபூரில் எழுப்பப்பட்டது. இது சரண் சிங் காலத்தினுடைய அரசியலின் தொடர்ச்சி. அதுதான் இப்ப போராடுகிற விவசாயிகளில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். ஹரியானாவிலே நூ மாவட்டத்திலே 50 விழுக்காட்டினருக்கு மேல் இஸ்லாமியர்கள். அவர்கள் மதம் எதுவாக இருக்கலாம், வழிபடுகிற கடவுள் எதுவாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகிறது. 1. 2, வெறும் வயிற்றுக்காக அவர்கள் போராடவில்லை. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது விவசாயிகளின் வயிற்றுக்கான போராட்டம் அல்ல, மானத்திற்கான போராட்டம். இந்த நாட்டில் உணவு உற்பத்தி செய்கிற மக்கள், அவருடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் சுயமரியாதை கொண்டது. அதை இந்த மோடி அரசு பறிக்கிறது என்பதுதான். ஒரு கடவுள் வழிபாடு, அதற்கான கோயில் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வது, யாருமே அதை எதிர்க்கவும் இல்லை. அதை இவர்கள் ஒரு அரசியலாக்குகிறார்கள். ஏதோ இந்த கோயிலை யுத்தத்துக்கிடையிலே கட்டியதை போலவும், இந்த கோயில் கட்ட முடியாமல் இருந்து கடலுக்குள்ளே இருந்து கல்லெடுத்து வந்ததை போலவும் நாடகம் நடத்துகிறார்கள். 500 ஆண்டு கால கனவு, 300 ஆண்டு கால கனவெல்லாம் தான் பிதற்றுகிறார்கள். நாடாளுமன்றத்திலே அதற்கு போய் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். உயிராதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, கோடான கோடி மக்களுடைய உணவு பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தொழிலை பற்றி கவனிக்காமல் ஒரு சாதாரண கோயில் பிரச்சனையவே தேர்தலின் மைய பிரச்சனையாக்க முயற்சித்தார்கள். அது உண்மையிலேயே அரசியல் சூழலால் தவிடுபொடி ஆக்கப்பட்டிருப்பதாகவே நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம். காரணம், இந்த போராட்டம் என்பது மீண்டும் இந்திய அரசியல் வானில் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், உலகம் முழுவதும் வேளாண் தொழிலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி குறிப்பாக வடபுலத்திலே கோதுமை, நெல், கரும்பு விளைகிற பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி தேசிய தலைநகருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அவர்கள் அருகாமையில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்ட மரபு கொண்ட மக்கள். அவர்கள் அதை கையில் எடுத்திருப்பதனால் நாடு தழுவிய அளவில் சிறியதும் பெரியதுமாக இதற்கான ஆதரவு கிளர்ந்தெழுந்திருக்கிறது. கர்நாடகத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக போராட சென்ற விவசாயிகளை பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய பிரதேச அரசு கைது செய்து அங்கேயே அவர்களை சிறை வைத்தது. அதை சித்தாராமையா உடனே கண்டித்தார். இப்படி இது ஏதோ ஒரு பகுதியிலே நடக்கிற போராட்டம் அல்ல. போராட்டம் டெல்லியை சுற்றி நடக்கலாம். இது நாடு தழுவிய அளவில் இருக்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் அனைவரிடத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் மறு சிந்தனையையும் நம்பிக்கையும் உருவாக்கி இருக்கிறது. டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், பாஜக இதுல செஞ்ச பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் நம்ம கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு பொன்னையன் அவர்களுக்கு நன்றி.